சரியம்மா, வணக்கம் பிள்ளைகள். பிள்ளைகள் வணக்கம். ரைட். படி 3 CL டாட் ப்ளஸ் CL டாட் உங்களுக்கு CL2 திருப்பி போம் பண்ணும். இது அண்டை போன கிளாஸ் நான் விரிவாக எடுத்து நான் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றண்ட மூல் வீதத்தில் இருக்க CL டாட் CH3 CL வரும். அதே மாதிரி சொற்ப அளவில் உங்களுக்கு மெதேன் மிக இருந்தால் CH3 டாட் ப்ளஸ் CH3 டாட் போம் பண்ணி CH3 வரும். ரைட், சரியாம்மா? ரைட். அப்போ இதுக்கும் நீங்கள் இப்படி முடிவு நிலையில காட்டிக்கொள்ளலாம் அம்புக்குறிகளை போட்டு. ரைட். இப்போ நாங்கள் சென்ற கிளாஸுண்ட கொஞ்சம் ரிவிஷனாக பார்த்த நாங்கள் இப்போ சென்ற கிளாஸில் திருப்பி உங்களுக்கு தெரியும் நோட் 2 வந்து CH4 CL2 என்பன இருட்டுக்கெல்லாம் தாக்கம் இல்லை. மறை சூரிய ஒளி முன்னிலையில் மேற்காணும் தாக்கம் நடக்கும். அந்த தாக்க வகை வந்து சுயாதீன மூலிகை பிரதியீட்டு தாக்கம். தாக்குண்ட இனம் இதுகள் கேள்விகளை கேட்கப்படுறது. தாக்குண்ட இனம் CL டாட் என்ற ஒரு மூலிகம். மற்ற இருட்டுக்குள்ள அந்த தாக்கம் நடக்கல. ஆனால் நேரடி சூரிய ஒளியோட உங்களுக்கு 4 ஐதரசன் அணுக்களும் நீக்கப்பட்டு CH4 + CL2 C + HCl அந்த HCl வெண்புகை தோன்றும். அடுத்தது இன்னொன்று இங்கே உங்களுக்கு அந்த சுயாதீன மூலிகை பிரதியீட்டு தாக்கங்களில் உங்களுக்கு H டாட் என்ற ஒரு மூலிகம் உருவாகாது. அது உருவாகிற அதே நேரம் CL டாட்டோட சேர்ந்து HCl ஆக போம் பண்ணிடும். மற்றது CH3 உங்களுக்கு CH3Cl அதாவது CH4 இருந்து ப்ளஸ் CL2 நீங்கள் இந்த தாக்க இதை மாத்திரம் நீங்கள் தயாரிக்க வேண்டி இருந்தால் நீங்கள் ஒன்றுக்கு ஒன்றது Hμ இல்லாட்டி சன்லைட் 1:1 என்ற மூல் விகிதம் போட்டிருக்க வேணும். நீங்கள் அந்த மூல் வீதமும் குறிப்பிட்டிருக்க வேணும். ஆனால் மேற்றீடுகளுக்கு இது உகந்த முறையில் வேறு முறையில் இருக்கைகளில் இதுக்கு புள்ளிகள் வழங்கப்படுவதில்லை. ரைட். அடுத்தது உங்களுக்கு எதேன் C2H6 மறை சூரிய ஒளி முன்னிலையில் Br2 உடன் நடைபெறும் தாக்கத்தில் C2H6 ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. 2வது கேள்வி கொஸ்டின் நம்பர் 2. C2H6 மறை சூரிய ஒளி முன்னிலையில் உங்களுக்கு Br2 உடன் நடைபெறும் தாக்கத்தின் உருவாகிற சேதன விளைவுகளின் கட்டமைப்புகளின் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டிருக்கு. அக்கட்டமைப்புகளையும் அவற்றின் IUPAC பெயர்களையும் திரட்டாம். முதல்ல நாங்கள் கட்டமைப்புகளையும் IUPAC பேர் இப்போ உங்களுக்கு தெரியும். இது வந்து CH3 எதேன். நீங்கள் அதுக்காக இங்கே ஐதரசனை எல்லாம் பொதுவாக இப்படி விரிச்சு எழுதணும் இல்லை. அப்படி எழுதி பழகி நீங்கள் சொன்னால் வேறு தொழிற்படு கூட்டங்களை தெளிவாக உங்களுக்கு அவதானிக்க இல்லாமல் இருக்கும். இப்படி பிள்ளைகள் எழுதி இருக்கிறீங்க. அது உங்களோட விளக்கத்துக்காக படிக்கல நீங்கள் எழுதி கொள்ளலாம். பிறகு இந்த மெத்தட் CH3 என்று எழுதினாலே போதுமானது கட்டமைப்பு. நீங்கள் ஐதரசன்களை காமனில் விரித்து எழுதி காட்டி கொண்டிருந்தீங்களா உங்களுக்கு ஒன்று வலுவளவுகளில் பிள விடுவீங்கள். அடுத்தது தொழிற்படு கூட்டம் எங்களுக்கு தேவையானதை நாங்கள் அவதானிக்க முடியாமல் இருக்கும். அப்போ இதில் வந்து எதேனில முதலாவது பார்ப்போம். ஒரு BR பிரதியிட்ட சேர்வை ஒரு BR என்ற பிரதியீடு ஒரே ஒரு கட்டமைப்பு. என்னென்று கேட்டால் இங்கே சமச்சீரின்படி இந்த ரெண்டும் CH3 கூட்டம் 6 ஐதரசன் அணுக்களும் கார்பன் அணுக்களில் சமச்சீராக பிணைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு பிரதியிட நீங்கள் CH3 CH2 Br என்று எழுதலாம். நீங்கள் இங்கால இப்படி நீங்கள் CH2 Br CH3 என்றாலும் ரெண்டும் ஒரே கட்டமைப்பு தான். அப்போ இதுக்கு பெயர் வந்து அப்போ இது தேவையில்லை, நாங்கள் ஒன்றை காட்டினா காணும். அப்போ இதுக்கு பேர் வந்து 1-புரோமோ
இதுக்கு பேர் வந்து புரோமோ எதேன் இல்லாட்டி எதைல் புரோமேட்னு சொல்லிக்கொள்ளலாம். புரோமோ எதேன். அப்போ ஒரு புரோமின் பிரதியிடப்பட்ட சேர்ந்தன விளைவுண்ட கட்டமைப்பு உண்டு. இரண்டு புரோமீனை நீங்கள் இரண்டு பிஆர் அணுக்கள் பிரதியிடப்பட்ட சேதன விளைவுண்ட கட்டமைப்பு, இரண்டு புரோமீன் அணுக்கள் பிரதியிடப்பட்ட சேதன விளைவுண்ட கட்டமைப்பு உங்களுக்கு ஒன்றுக்கு CH3 CH2 BR. அப்ப இரண்டு புரோமீன பிரதியிடைக்குள்ள இப்ப இதுல இருந்து யோசிங்கள்னு சொன்னால் இப்ப இங்க சமச்சீர் தன்மை உடையுது. இங்க 2 ஐதரசன், இங்க 3 ஐதரசன். அப்ப நீங்க 2 புரோமீன் அணுக்களை இந்த காவல்ல ஒரு புரோமீன பிரதி இல்லாம் அல்லாட்டி இதுல ஒன்ற பிரதி இல்லாம். அப்ப 2 புரோமீன் பிரதியிடப்பட்ட சேதன விளைவுண்ட கட்டமைப்பு CH3 CH இங்க BR இங்க BR ரெண்டு வரும், கமா உங்களுக்கு CH2 இங்க BR CH2 இங்க BR ரெண்டு வரும். அப்ப ரெண்டு விளைவுகள் சாத்தியம். இதுக்கு பேரை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒன் கமா 1 டை புரோமோ எதேன். இதுக்கு பேரை பார்த்தீங்களா 1,2 டை புரோமோ எதேன். ரைட். இப்ப இதிலேயே இனி 3 புரோமீன் அணுக்கள் பிரதியிடப்பட்ட கட்டமைப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு முதல் இதண்ட மாதிரியை யோசிச்சு கொள்ளுங்க. இப்ப இங்கே இதுல இன்னொரு ஐதரசன் மிச்சம் இருக்கு, அதுல கொண்ட பிஆர் பிரதி இல்லாம் இல்லாட்டி CH3 காமல்ல கொண்டே ஒரு பிஆர் பிரதி இல்லாம். அப்ப நாங்கள் அதுக்களை பார்ப்போம். CH3 C இதுல பிஆர் இதுல பிஆர் இதுல பிஆர், அதாவது 3 புரோமீன் அணுக்களையும் CH3 காமன் இருக்கிற ஏதாவது ஒரே காமன்ல பிரதிகிறது. இல்லாட்டி 2 புரோமீன் அணுக்கள் ஒரு காமன்ல மற்ற புரோமீன் அணுவில இன்னொரு காமன்லையும் பிரதிடுற மாதிரி நீங்க யோசிச்சு கொள்ளலாம். அப்ப இதுல பிஆர் இதுல CH இதுல பிஆர் இதுல பிஆர். இதுல நீங்க யோசிச்சு கொள்ளணும் பிஆர்களை, அதாவது இந்த ஒவ்வொரு காமன் அணுவை சுற்றி நான்முகித்தன்மையெல்லாம் பிணைப்புகள். அப்ப நீங்க மேல கீழே எல்லாம் எழுதுறதுகள் எல்லாம் வெவ்வேறு கட்டமைப்புகள் என்று யோசிச்சு கொள்ள தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு இதுல இந்த பிஆரும் இந்த காவல்லாம் நினைஞ்சிருக்கு. அது நீங்க மேல பிஆரை போட்டு கீழே பிஆரை போட்டு எழுதினா எல்லாம் ஒரே கட்டமைப்பு தான். பேர் எட்டு பார்த்தீங்களா தெரியும். இதுக்கு பேர் வந்து எல்லாம் ஒரே காவல் இருக்கு. அப்ப 1,1,1 ட்ரை ட்ரை புரோமோ எதேன். அப்ப மெட்டதுக்கு பேர் எட்டிங்கன்னு சொன்னா எதுல கூட புரோமீன் நினைஞ்சிருக்கா இந்த காவல்ல. அப்ப அது கொண்டு இதுக்கு 2. அப்ப உங்களுக்கு தெரியணும் 1,1,2 ட்ரை புரோமோ எதேன். அப்ப உங்களுக்கு விளங்கும் 3 புரோமீன் பிரதியிடப்பட்ட சேதன விளைவுகள கட்டமைப்பு 3 தான் வரும். இப்ப நீங்கள் இந்த இதிலேயும் கொண்டு போய் நீங்கள் இதுல ஒரு பிஆரை போட்டா என்ன, இதுல ஒரு பிஆரை போட்டா என்ன, இந்த கட்டமைப்பு இந்த இதுல இருக்கிற 2வது கட்டமைப்பு தான். இப்ப இதுவும்
என்ன விட்டு விட்டு வருதாமா? ஏன் என்ன பிரச்சனை? பிள்ளைகளுக்கு பிறக்க செட்டிங்கள் எங்களை ஸ்கூலில் சப்போர்ட் நாங்கள் எங்கள் ஆசிரியர் வச்சு வீட்டை செய்கிறோம். இவ்வளவு நான் செய்தான் அந்த தான் பிள்ளை ஆக்கிறேன் அன்னைக்கு இல்லை நேற்று ஒரு பிள்ளை சரியா சொல்லுங்க. நீங்க இதுக்குள்ள பிள்ளை ஒன்று மைக் ஓன் பண்ணி போட்டு இல்லை இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் அழகதை கொள்ளிக்கிட்டா இல்லை பிள்ளைங்க சரியா பிள்ளைகள் எஸ்எம்எஸ் பண்ணுங்கம்மா. சரி அந்த ஓகே அண்டு சவுண்ட் ஓகே எஸ்எம்எஸ் பண்ணுங்க. சரிங்கம்மா அனுப்பிடுங்கம்மா. அதுக்குள்ள எஸ்எம்எஸ் வருமா? ஓகே ரைட். 5 புரோமின் பிரதியிடப்பட்ட விளைவுகள் 5 BR பிரதியிடப்பட்ட விளைவு பாருங்க பிள்ளைகள். இப்போ CH4 CH3 CH3ல தான் நீங்க 5 BR இதை எப்படி யோசிங்க? நீங்க 5 ஹைட்ரஜன் அதாவது C6 C3 C2H6ல CH3 CH3 ஒரு புரோமின் பிரதியிடைக்குள்ள ஒரு விளைவு தான் வந்த மாதிரி. இப்ப ஏற்கனவே 5 புரோமினை நீங்க பிரதிகிறது 5 பிரிக்கிறது நீங்கள் எப்படி பிரிக்கலாம்? 2 3 1 4 1 4 பிரிச்சிங்கன்னு சொன்னா ஒரு புரோமினை ஒரு காமன்லேயும் 4 புரோமினை இன்னொரு காமன்லேயும் போட முடியாது. ஏன்னு கேட்டா காமன்ல இருக்கிற ஹைட்ரஜன் எண்ணிக்கை மேக்சிமம் 3. அப்ப இன்னொரு வகையா பிரிக்கலாம். 2 புரோமினை ஒரு காமன்லேயும் மற்ற 3 புரோமினை இன்னொரு காமன்லேயும் போட்டீங்கன்னு சொன்னா நீங்க இதுக்கு 2 விளைவு எழுதலாம்னு யோசிப்பீங்க. நீங்க இந்த காமன்ல 2 புரோமினை போட்டு இதுல 3 போட்டா என்ன, இதுல 2 போட்டு இதுல 3 போட்டா என்ன, ஒரே கட்டமைப்பு தான். அதாவது 5 புரோமின் பிரதியிடப்பட்ட சேதன விளைவுகள கட்டமைப்பு உங்களுக்கு BR, இதுல BR, இதுல ஹைட்ரஜன் C எல்லாமே BR ஆக இங்கால பிரதியிடுங்க. இதுக்கு பேரிட்டீங்கன்னு சொன்னா இதுக்கு பேரை நீங்க பென்டா புரோமோ இலக்கங்கள் தேவையில்லைன்னு வேற கட்டமைப்பு இதுக்கு வேற கட்டமைப்புகள் தேவையில்லைன்றபடியா PENTA பென்டா BROMO புரோமோ எதேன் ETHANE எதேன். அடுத்த தெரியும் உங்களுக்கு 6 புரோமின் பிரதியிடப்பட்ட சேதன விளைவுண்ட கட்டமைப்பு. 6மே 6 ஹைட்ரஜனை நீங்க BR ஆக மாத்தினீங்கன்னு சொன்னா 6 புரோமின் பிரதியிடப்பட்ட சேதன விளைவுகள கட்டமைப்பு உங்களுக்கு தெரியும். ஹெக்ஸா HEXA ஹெக்ஸா புரோமோ எதேன். ரைட். இப்போ முடிவா வருவோம். புரோமின் அணுக்களால் பிரதியிடப்பட்ட சேதன விளைவுகள கட்டமைப்பை தான் நான் எதிர்பார்த்திருக்கிறேன். C2H6க்கு அதாவது CH3ல உங்களுக்கு புரோமின் அணுக்களால் பிரதியிடப்பட்ட கட்டமைப்பு தான். ஒரு BR பிரதியிடப்பட்ட விளைவுண்ட கட்டமைப்பு 1, 2 BR பிரதியிடப்பட்ட சேதன விளைவுண்ட கட்டமைப்பு 2, 3 BR பிரதியிடப்பட்ட சேதன விளைவுண்ட கட்டமைப்பு 2, 4 BR பிரதியிடப்பட்ட சேதன விளைவுண்ட கட்டமைப்பு 2, 5 BR பிரதியிடப்பட்ட சேதன விளைவுண்ட கட்டமைப்பு 1, 6 BR பிரதியிடப்பட்ட சேதன விளைவுகள கட்டமைப்பு 1. மொத்தம் 9 சேதன விளைவுகள கட்டமைப்புகள் பெறப்படும். அவற்றின் பெயர்கள் கட்டமைப்புகளை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்க. அப்புறம் நான் உங்களுக்கு அந்த ஒற்றையில இந்த கட்டமைப்புகள பெயர்களை நான் விடைகளை அனுப்பி விடுவேன். அப்போ 2வது கேள்வி உங்களுக்கு எதேன் Cl2 நடைபெற தாக்கத்தின் புரோமின் சேதன விளைவுகள கட்டமைப்புகளும் IUPAC பேர்களும் பார்த்துட்டோம். அடுத்தது நாங்கள் அல்கேன்கள உருகுநிலை கொதிநிலைகளை பற்றி பார்ப்போம். அல்கேன்கள உருகுநிலை கொதிநிலை அல்கேன் இதுகளை நாங்கள் சொல்லுவோம். அல்கேன்கள உருகுநிலை கொதிநிலை வந்து
அல்கேன் கண்ட உருகு நிலக்கொதில் அல்கேன்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். முனைவாக்கம் இருந்தாலும் அந்த முனைவாக்கங்கள் மிக குறைந்த முனைவாக்கங்கள் உடையவை. எல்லாம் கார்பன் ஐதரசங்களால் நிரப்பப்பட்டிருக்கு. அப்போ வெற்றிண்ட முனைவாக்கம் இல்லை என்றபடியாக வெற்றிண்ட மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிற கவர்ச்சி விசைகள் லண்டன் கவர்ச்சி விசைகளாக இருக்கும். அந்த லண்டன் கவர்ச்சி விசைகள் தங்கி இருக்கிற கேரணிகள் மூலக்கூட்டு திணி மூலக்கூட்டு பெருமன், இது ஜெனரல் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் படித்த விடயங்கள். அப்போ இந்த கவர்ச்சி விசை மூலக்கூட்டு திணி மூலக்கூட்டு பெருமன் கூடிக்கொண்டு போனால் அடுத்துள்ள மூலக்கூறுகளுக்கு இடையிலான மூலக்கூட்டு கவர்ச்சி விசை கூடும், உருகு நில கொதிநில கூடும். அப்போ அல்கேன் கண்ட தொடரின் வழியே, அதாவது உருகு நில கொதிநில CH4 விட C2H6, அதாவது CH3-CH3க்கு கூடவே இருக்கும். அதிலும் விட உங்களுக்கு CH3-CH2-CH3க்கு இன்னும் கூடவே இருக்கும். அப்போ உருகு நில கொதிநில தொடரின் வழியே அதிகரித்து கொண்டு போகும். பொதுவாக உங்களுக்கு தெரிய வேணும், அல்கேன்களில் C5 அன்னளவாக C5 C1, அதாவது மெதேனிலிருந்து C5 வரையும் அன்னளவாக வாயுக்களாக இருக்கும். C5 C17 பொதுவாக 16 வரையும் பொதுவாக திரவங்களாக இருக்கும். வாயுக்கள் C17க்கு மேற்பட்டவை இல்லாட்டி C16க்கு மேற்பட்டவை திண்மங்களாம், மெழுகுத்தன்மையான திண்மங்கள். அப்போ அல்கேன் கண்ட தொடரும் வழி ஒரு நில கொதிநில கூடும். அதுக்கு காரணம் கேட்டால் உங்களுக்கு தெரியும், அடுத்துள்ள மூலக்கூறுகளுக்கு இடையிலான மூலக்கூட்டு கவர்ச்சி விசை, மூலக்கூட்டு திணி மூலக்கூட்டு பெருமன் அதிகரிக்க மூலக்கூட்டு கவர்ச்சி விசை அதிகரிக்கிறது. அதை ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு இங்கே தெரியும், இரண்டு வெவ்வேறு அல்கேன்களை நீங்கள் கருதிக்கல. இப்போ உதாரணத்துக்கு ஒரே மூலக்கூட்டு சூத்திரமுடைய C4H10 என்ற ஒரே மூலக்கூட்டு சூத்திரமுடைய அல்கேன்கள், இரண்டு அல்கேன் எழுதலாம். ஒன்று CH3 CH2 CH2 CH3யும், அடுத்தது இன்னொன்று எழுதலாம் CH3 CH கீழே CH3 CH3. உங்களுக்கு தெரியும், இது பியூட்டேன், இது 2-methyl propane PROPANE propane. இதில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு கேட்டால், மூலக்கூட்டு திணிவு சமன். ஆனால் மூலக்கூட்டு பெருமன் இந்த கிளைகளின் எண்ணிக்கை அதிகரித்தால் மூலக்கூட்டு பெருமன் சற்று குறைவடையும். அப்போ இதில் உருகு நில கொதிநில பியூட்டேனிலும் விட 2-methyl propane சற்று குறையும். அதுக்காக ப்ரோப்பேனிலும் விட குறையாது. இப்போ உதாரணத்துக்கு மெதேன் 100, எதேனுக்கு 200, ப்ரோப்பேனுக்கு 300, பியூட்டேனுக்கு 400 என்ற மாதிரி ஒரு நிலை. இப்படி சீராக கூடாது, சும்மா சொல்கிறேன். இப்படி கூடிச்சுன்னு சொன்னால் இந்த 400 கிட்டவா தான் இப்போ இதில் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இது 405, பியூட்டேன் 405 இருந்தால் இது ஒரு 395 இருக்கும். 2-methyl propane, அதாவது 400க்கு கிட்டவா அனுப்பினோம், இது கொஞ்சம் குறைஞ்சோண்டு போகும். அப்படி ஒரு நிலை கொஞ்சம் சற்று குறைஞ்சோண்டு போகும். இப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்கு, ஒரே மூலக்கூட்டு சூத்திரமுடைய அல்கேன்களில் மூலக்கூட்டு திணிவு மாறாத போது கிளைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கல, அவற்றின் மூலக்கூட்டு பெருமன் குறைவடைவதால் உருகு நில கொதிநில குறையும். அப்போ அடுத்த கேள்வியில் உதாரணமாக C4H10க்கு தந்திருக்குது. அதில் ஒரு கேள்வி question 3 வந்திருக்கு. மூன்றாவது கேள்வி உங்களுக்கு சில கட்டமைப்புகள் தந்திருக்கணும். CH4 CH2 CH2 CH3, இது A. அடுத்தது CH3 CH3 இது B. ரைட்டா. இது CH3 CH CH3 CH2 CH3 C. அடுத்தது CH3 CH CH3 CH3 D. அடுத்தது நீண்ட ஒரு காமன் சங்கிலி CH3 CH2 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 CH3.
CH2 CH3 E அடுத்தது மூன்று கட்டமைப்பு இன்னும் இருக்கு CH3 CH2 CH3 F அடுத்தது CH3 CH கீழே CH3 CH கீழே CH3 CH3 FG அடுத்த இன்னொரு கட்டமைப்பு இருக்கு இதுக்குள்ள எழுதுறேன் CH3 5 கார்பனோட உள்ள பென்டேன் CH2 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 CH3 அது வந்து H அப்ப இதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நில கொதி நில முதல்ல காவன் எண்ணிக்கையை பார்த்துடுவோங்க இங்க வந்து காவன் எண்ணிக்கை இங்க வந்து காவன் எண்ணிக்கை வந்து மிக குறைஞ்சது எஃபில வந்து 3 அடுத்த காவன் எண்ணிக்கை 3 உள்ளது புறப்பேன் 1 தான் இருக்கு உங்களுக்கு தெரியும் அப்ப காவன் எண்ணிக்கை 3 உள்ளது வேற இருக்காது காவன் எண்ணிக்கை 4 உள்ளது அடுத்தா பாருங்க காவன் எண்ணிக்கை 4 உள்ளது டி இருக்கு 1 2 3 4 இதுல 4 இருக்கு காவன் எண்ணிக்கை அடுத்தது காவன் எண்ணிக்கை 4 உள்ளது ஏல இருக்கு காவன் எண்ணிக்கை 4 உள்ளது 4 அடுத்த காவன் எண்ணிக்கை 5 உள்ளது பாருங்க காவன் எண்ணிக்கை 5 உள்ளது 3 கட்டமைப்புகள் இருக்கு இதுக்காக தான் சொன்னான் அல்கேன்கள சூத்திரங்கள் கட்டமைப்புகள் உங்களுக்கு அல்கேன்களை கிளியர் ஆச்சுன்னு போனீங்கன்னு சொன்னாலே இதிலே 5 இருக்கு இதிலே 5 இருக்கு அடுத்தது காவன் எண்ணிக்கை 6 உள்ளது 2 இருக்கு ஈயும் ஏச்சும் 6 உள்ளது அப்ப உங்களுக்கு தெரியும் காவன் எண்ணிக்கை எப்படி பார்க்க போனீங்கன்னு சொன்னா எஃப் குறைவு சரியா சரியாம்மா இப்போ இப்போ என்னண்டதா
இப்போ திடீர்னு இப்போ சரியா ரைட் பிள்ளைகள் அது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் இந்த இது பிரச்சனை இருக்குது ஆனால் வெள்ளிக்கிழமை சரி வரும் படிவா ரைட் இது 6 பிறகு என்ன ரைட் ஓகே அந்த கொஞ்சம் அதை சரிப்படுத்தி உங்களை வெள்ளிக்கிழமை வழியாக செய்யக்கூடியா இருக்கும். நான் இப்போ சொன்னது திருப்பி ஒரு மீள சொல்கிறேன். இந்த சேதன சேர்வைகளில் ஸ்டார்ட் அல்கேன்கள் இல்லை படித்து கொண்டு போயக்கில்லையே நீங்கள் இதுகளை கவனிச்சு கொண்டு போங்க. ஒவ்வொன்றுக்கும் அந்த கட்டமைப்புகளையும் ஐயுபிஎஸ்சி பேரையும் அல்கேனை வடிவா ஞாபகம் வச்சு கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அல்கீன்கள் அல்கைல் ஹைலைட்டுகள் அல்கோல்கள் கட்டமைப்புகளை நீங்கள் அதிலேருந்து உயிர்த்தறிஞ்சு பிடிக்கலாம். அதை பார்த்து கொண்டு போவோம். அடுத்ததான் நீங்கள் படிக்கிறதோ ஒவ்வொன்றையும் தயாரிப்புகள் எத்தனை மாதிரி ஒரு ஷோர்ட் போகும்போது அதுகளை நீங்கள் ரஃப் சீட்டுகளில் எழுதி படியுங்க. பிறகு அது தாக்கங்களுக்கு என்ன நிபந்தனையை போடுறோம், என்ன விளைவுகள் வருகுது அதுகளையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ நாங்கள் 4வது கொஸ்டின்ல ஏ பகுதி என்று தந்திருக்கிறேன். பின்வரும் மாற்றங்கள்ட தாக்க நிபந்தனைகளை தருக. அதில் முதலாவது CH3 CH2 BR அம்புக்குறியோட உங்களுக்கு கேள்வி CH3 CH2 MgBr. ரெண்டாவது CH3 CHO அம்புக்குறியில் உங்களுக்கு வருது CH3 CH3. மூன்றாவது CH3 CH double bond CH2 அம்புக்குறியில் எல்லாம் அல்கேன் கண்ட தயாரிப்பு அல்கேன் மட்டும் தான் படிச்சிருக்கிறோம். அப்போ அதுகளில் தான் எத்தனை கார்பன் எண்ணிக்கையுடைய சேர்வையை போடுறோம், எத்தனை வருகுதுன்றதை யோசிக்கொள்ளணும். அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது தெரியும், அது கிரிக்னாட் ரியேஜென்ட். அப்போ நீங்கள் சேர்க்க வேண்டியது இதில் Mg/ட்ரை ஈதர். ரெண்டாவதுல நீங்கள் சேர்க்க வேண்டியது தெரியும் CHOs, இது கார்பனைல் சேர்வை. அப்போ சட்டன் பிராக்கெட்டுக்குள்ள H/HCl செறிந்த HCl என்று போட்டால் மறந்துடாங்க, சும்மா HCl என்று போடாங்க. அடுத்த உங்களுக்கு தெரியும் அது ரெட்ட பிணைப்பு உடைந்து ஹைட்ரஜன் சேர்ந்திருக்கு. அப்போ நிக்கல் H2 இந்த வெப்பத்தை போட்டுக்கொள்ளுங்க. சில வேளை வெப்பம் போடாட்டி உங்களுக்கு புள்ளிகள் கழிபட வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது 3 சரியா பிள்ளைகள் அங்கே போகிறேன். 4வது கட்டமைப்பு 4 CH3 CH2 MgBr. CH3 5 CH3 C double bond CH3. இதை ஏற்கனவே உங்களுக்கு வைபர் நூடாக இந்த கேள்விகளை அனுப்பியிருக்கிறேன். நான் ஏற்கனவே செய்ய சொல்லியிருக்கிறேன். கனபிள்ளைகள் பென்சிலால் செய்கிறீங்க. நீங்கள் பென்சிலால் செய்து அதை அழிச்சு மாற்றி கொண்டு இருந்தீங்களா என்ன பிளவுறோம் என்ன எங்களுக்கு ஞாபகம் வரையிலே கொப்பியை மூடினால் நோட்ஸை பார்த்து எழுதாமல் இதுக்கு நிபந்தனைகள் உங்களுக்கு எழுத தெரியுதான்றதை கவனியுங்க. அப்படி எழுதக்கூடியதாக இருந்தீங்கன்னு சொன்னா தான் ஓயானிக்கல்ல நீங்கள் அந்த இப்படி வர்ற பெரிய பெரிய படியை 4 5 6 7 படிகள்ல எல்லாம் மாற்றீடுகள் வரும். அப்போ சின்ன படிகளில் அந்த நிபந்தனைகளை பழகி கொண்டு போங்க. அப்போ நீங்களாம் அந்த செய்து எனக்கு அந்த விடைகளை அனுப்பிக்கலையும் பிள்ளைகள் பேனியால் செய்யுங்க. இப்போ நீங்கள் இருந்து திருத்துங்க. இப்போ நான் செய்து கொண்டு போய்க்க திருத்துங்க, விடையண்டா அதில் மார்க் பண்ணுங்க. அதுக்கு கீழே அம்புக்குறியில் ரெட் பெண்ணால் இல்லாட்டி வேறுன்ற பேனியால் எழுதி கொள்ளுங்க. அப்போ 5 6வது H C triple bond CH. 7வது CH3 CH2 MgBr. 7வது 8வது பாப்போமா 8வது அதுவும் CH3 CH2 MgBr. இந்த கார்பனுக்கு இடையில் பிணைப்புகள் போட்டு காட்டி நான் எல்லாம் போடாட்டிலும் அதை பற்றி பரவாயில்ல. ஒற்றை பிணைப்புன்னா நீங்கள் போடாமல் விட்டு எழுதலாம். ஆனால் ரெட்டை பிணைப்பு பிணைப்புகள் கட்டாயம் காட்ட வேண்டியிருக்கும். அப்போ இதில் வந்து அவர் கேட்டிருக்கிறார், இதுவும் எதேன் CH4 தான், CH3 சாரி எதேன். அடுத்தது ப்ரோபேன் CH3 CH2 CH3. அடுத்தது
CH3 CHMGBr CH3 CH2 D என்று வருகிறது. ரைட், இப்போ நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் CH3 CHTMGBr அதில் இருந்து நீங்கள் சேர்க்கணும்னு சொன்னால் சும்மா வெறுமனே H2O போட்டிங்களா சரி. இதில் டில் HCl போட்டுக்கொள்ளலாம். டில் HCl டில் H2SO4 அதுகள் கொஞ்சம் விரும்பத்தக்கது. ஆனால் சில வேளை H+H2 போடுவீங்க, அது மேட்ரிடுகளில் சரி. ஆனால் கூடிய அளவு அயனை தவிர்த்து கொள்ளுங்க. H+H2O இல்லாட்டி H3O+. அப்போ எல்லாத்தையும் எழுதாங்க, ஏதோ ஒன்று எழுதினீங்களா காணும். ஏதோ ஒன்று H2O இல்லாட்டி டில் HCl ஒன்று. இதுக்கு சட்டன் HG ஓகே சரிங்க கேட்குதா? ஏன் இது ஆட்டுப்படை இதுண்டு அந்த இது இதுண்டு அப்போ இது ஒரு நூலாக கட்டி விடும். ம் சரி ரைட். ரெண்டாவது CH3 CH3 டவுன் 1 CH2 ரைட். அப்போ இங்கே முதலாவது பாருங்க CH3 CH3க்கு Cl2 இது தெரியும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் படித்தது ஒரே ஒரு தாக்கம் தான் அல்கேன்களில். அப்போ Cl2 சன்லைட் இல்லாட்டி H போட்டுக்கொள்ளலாம். ஒன்றுக்கு ஒன்றுன்றது முக்கியம். நீங்கள் மூல் வீதத்தை போட மறந்துடாங்க. ஏன்னு கேட்டால் கூடிய விளைவு என்றால் தான் ஒன்றுக்கு ஒன்றண்ட மூல் வீதம் என்றால் கூடிய விளைவு உங்களுக்கு குளோரோ இதேன் வரும். அடுத்தது Br. இதுக்கு நாங்கள் இப்போ அல்கீன்களில் தான் இந்த தாக்கம் படிப்போம். 10வது அல்கீன்கண்ட தயாரிப்பில் படிப்பீங்க. அல்கைல் ஹைலைட்டுகளுக்கு ஆல்கஹாலிக் நான் அனுப்பியிருக்கிற நோட்ஸில் இருக்குது உங்களுக்கு. ஆல்கஹாலிக் சேர்த்து அங்கேயும் வெப்பமேற்ற நீக்கல் தாக்கங்களுக்கு வெப்பமேற்ற வேண்டி இருக்கும். அப்போ ஆல்கஹாலிக் சேர்த்து வெப்பமேற்ற வேண்டி இருக்கும். அடுத்தது CH3 CH CH3 CHO உங்களுக்கு தெரியும். இந்த கூட்டம் அப்படியே
உங்களுக்கு ரெண்டு டபுள் பண்டோவும் உங்களுக்கு CHO கூட்டம் CH3 ஆக மாறும். கார்பன் எண்ணிக்கையில் மாற்றம் பெறாது. அப்போ CH3 CH கீழே CH3 CH3 என்று வந்தமை. அப்போ பேர்களை நீங்கள் வேணுமென்ற எழுதிக்கொள்ளுங்க. அது வந்து 2-மெதைல் ப்ரோபேன். இதுக்கு வந்து 1 2 3 2-மெதைல் பியூட்டனால். அடுத்தது உங்களுக்கு தெரியணும் நிக்கல் H2 போட்டிருக்கிறார். இதுக்கு நிக்கல் /H2 போட்டு வெப்பமேற்றினா அதுவும் வந்து இதே கட்டமைப்பு தான். உங்களுக்கு கார்பன் எண்ணிக்கை மாறாது. CH3 CH CH3 CH3 என்று வரும். 2-மெதைல் ப்ரோபேன் வரும். அடுத்தது மூன்றாவது CH3 CH2 CH2 MgBr. இதுக்கு நீங்க DILHCl என்று தந்திருக்கிறார். அடுத்தது உங்களுக்கு நாலாவது CH3 C triple bond CH. இதுக்கு உங்களுக்கு H2 /PD /BaSO4 பேரியம் சல்பேட், அதாவது ஹைட்ரசன் பலேடியம் BaSO4 H2PD BaSO4 கியூனோலி. கந்தக குயினோலின் என்று சொல்றாத கந்தகம் கியூனோலின் என்று சொன்னாலே சரி. அது ஒரு நஞ்சுத்தன்மையானது, நஞ்சு ஊக்கி. பொதுவாக முந்தி இது மேற்றீடுகளில் பயன்படுத்துகிற ஆய்வு கூடங்களில் செய்கிற இல்லை, ஆனால் இதில் தந்திருக்கணும். இப்போ உங்களோட நியூ சிலபஸில் இது ஒன்று செயற்பட்டிருக்கு. அல்கீன் கண்ட தயாரிப்பில் வரும். அப்போ இதுவும் அடுத்தது அல்கீன்களில் தான் தயாரிப்பில் வரும். CH3 CH2 CH2OH. அப்போ இதுக்கு கொங் சேர்த்து வெப்பமேற்றினா இதெல்லாம் இப்போ அடுத்ததான் நீங்கள் அல்கீன்கள் படிக்கல வரும். அப்போ அதுகளில் மேற்றீடில் வரைக்கல நான் முன்கூட்டி இதெல்லாம் போட்டிருக்கிறேன். அப்போ இதுக்கு DILHCl சேர்த்திங்கன்னு சொன்னால் இது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியும் எத்தனை கார்பன் எண்ணிக்கை இருக்குது? 3 கார்பன். எனவே CH3 CH2 CH3 என்ற ப்ரோபேன் வரும். அடுத்தையில் எத்தனை கார்பன்? 3 கார்பன். அதுவும் ஆனால் மும்மப்பிணைப்பு உடைந்து ஒரு ஹைட்ரசன், ஒரு மூல ஹைட்ரசன் தான் சேரும். அப்போ அல்கீன் கண்ட தயாரிப்பாக இருக்கும் அது. அப்போ எந்த இடத்துல எந்த கார்பனுக்கு இடையில மும்மப்பிணைப்பு இருக்கோ அந்த கார்பனுக்கு இடையில ரெட்டை பிணைப்பாக வரும். ஒரு மூல ஹைட்ரசன் கூட்டலரையும் CH3 CH டபுள் CH2. இது இந்த OH கூட்டம் இணைந்திருக்கிற கார்பனுக்கு பக்கத்தில் இந்த கார்பன். அப்போ இந்த கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரசனும், இதில் இருந்து இந்த கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரசனும், இந்த கார்பன்லேருந்து OHம் சேர்ந்து நீராற்றப்படும். அப்போ உங்களுக்கு CH3 CH டபுள் CH2 கொண்டு வரும். டைம் என்ன மாதிரி டைம் இருக்கா? நின்றுட்டுதான் பிள்ளைகள். இப்போ இதுகளில் தந்திருக்கிறேன். இனி அடுத்ததாக உங்களுக்கு தொடங்க வேண்டியது அல்கீன்களை பற்றி. அப்போ ஏற்கனவே இப்போ அல்கைன்கள் இதோட முடிச்சு கொண்டு அடுத்ததாக நாங்கள் போவோம் அல்கீன்கள். அல்கீன்கள பொதுச்சூத்திரம். அப்போ அடுத்ததாக போகிறோம் 28ஆம் பக்கம் உங்களோட நோட்ஸில் நான் அனுப்பினபடி அல்கீன்கள். அல்கீன்கள்ட வந்து பொதுச்சூத்திரம் CnH2n என்று வரும். உண்மையில நீங்க CnH2n கொண்ட சேதன சேர்வைகள் கூட்டு கொண்டு CnH2n என்னும் சேதன பொது சொல்லுங்க. ஹலோ, சரியா கேக்குதா? அப்போ அல்கீன்களில் வந்து CnH2n கூட்டு ஒன்று சிலவுல பிடிக்க வைப்பார். CnH2n என்னும் பொதுச்சூத்திரத்தை உடைய சேர்வைகள் அல்கீன்கள் ஆகும் என்றால் அந்த கூட்டு மேல அல்கீன்கள் மட்டுமல்ல உங்களுக்கு இதுகளும் வரும் தானே. என்ன டைம் கூட்டணும்?
சரியா சவுண்ட்? ஹலோ சரியா சவுண்ட் என்ன அடிக்கடி பிரச்சனை இருக்கு. அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க பேருங்க இருக்கு. இது இங்கே எனக்கு இப்போ சரியா இழுக்காமல் போட்டுக்கு என்னென்னு போகிறேன். ரைட். இப்போ C4H10 அல்கீன்கள். அப்போ அவற்றிண்ட ஏற்கனவே நான் சொன்னான் ஒரு கார்பனுடையது அல்கீன்கள் வராது. அப்போ 2 கார்பன் சூத்திரம் கட்டமைப்பு பேரண்டு பிரிச்சிங்கள்னு சொன்னால் சூத்திரத்தில் C2H4 கட்டமைப்பை நீங்கள் விரிச்சு எழுதேக்கல நீங்கள் இப்படி எழுத ஒன்று அவசியம் இல்லை. ஆனால் விளங்கி கொள்ளுங்க. இங்கே C+C கார்பன் அணுக்கள் ஒவ்வொன்றும் sp2 கலப்பில் இருக்கும். அதே நேரம் பிணைப்பு கோணம் அண்ணளவான்னு சொல்றேன்னு சொன்னா 3 பிணைப்புகளும் மொத்த பிணைப்பு இல்லை. ஒன்று டபுள் பாண்ட், மற்ற 2 CH, 2 பிணைப்பு மொத்த பிணைப்பு. அப்ப அண்ணளவாக 120 பாக. இதுகள் உங்களுக்கு பொது ரசாயனத்தில் அதுகளோட கட்டமைப்புகள் நீங்கள் இங்கே எனக்கு படித்ததை பிறகு உங்களுக்கு விளங்கி இருக்க வேணும். பொது ரசாயனத்தில் இதை விரிவாக பார்த்துருக்க மாட்டீர்கள். ஏனென்று கேட்டால் அங்கே உங்களுக்கு கஷ்டம் அதுகளோட கட்டமைப்புகள்ன்றபடியாக மேலோட்டமாக சொல்லியிருப்பினோம். இப்போ இதில் இந்த CH அதாவது C3H6க்கு ஒரே ஒரு கட்டமைப்பு தாங்குறலாம். இதிலே நான் இந்த ஒரு கார்பனை H தளத்துக்கு வெளியில தளத்துக்கு உள்ளுக்கு இருக்கிறேன். அப்ப உங்கள்கிட்ட கேள்விகள் இப்படி வரலாம். C3H6ல ஒரே நேர்கோட்டில் 3 கார்பன் அணுக்களும் அமையும். A பிழையான கூற்று. அடுத்தது 3 கார்பன் அணுக்களும் ஒரே தளத்தில் அமையும். சரியான கூற்று. இங்கு ஐதரசன் அணுக்கள் யாவும் ஒரே தளத்தில் அமையும். பிழையான கூற்று. இங்கு 4 ஐதரசன் அணுக்கள் ஒரே தளத்தில் அமையலாம். சரியான கூற்று. உங்களுக்கு விளங்கும். இதுல மேக்சிமம் ஐதரசன் அணுக்கள்ல மொத்தம் இருக்கிற C3H6ல உங்களுக்கு 6 ஐதரசன் அணுக்கள்ல 4 ஐதரசன் அணுக்கள் ஒரே தளத்தில் வரும். மிச்சம் 2 தளத்துக்கு வெளியில தளத்துக்கு உள்ளு கண்ட மாதிரி இந்த காமன்ல மாறும். அப்ப கூடிய அணுக்களாக நீங்கள் இங்க இந்த 3 கார்பனையும் 4 ஐதரசனையும் 3 4 7 அணுக்களை, அதாவது மொத்தம் 9 அணுக்கள்ல C3H6 9 அணுக்கள்ல 7 அணுக்களை ஒரே தளத்துல கொண்டுடலாம். இதை நீங்கள் இங்க ஆர்கானிக்ல நாங்கள் இதை CH3 CH டபுள் பாண்ட் CH2 அந்த கட்டமைப்பு இங்கட வசதிக்கா இங்க எப்படி எழுதி கொள்ளுவோம். கட்டமைப்புகளை விரிச்சு எல்லாம் எழுதி கொண்டிருக்கலாது. அப்ப நாங்கள் இங்க இதிலும் விட பெரிய கட்டமைப்புகளை எல்லாம் நாங்கள் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டி இருக்கும். அப்ப நாங்கள் அவற்றின் ஒரிஜினல் அந்த பரிமாண அமைப்புக்கு நாங்கள் கட்டமைப்புகள் எடுக்கலாம். அவற்றின் முப்பரிமாணத்தில் நீங்கள் கட்டமைப்புகள வடிவங்கள் இங்கே எங்களுக்கு அவசியம் அன்று நீங்கள் அப்போ நேர்கோட்டின் வழியே நீங்கள் எழுதுறீங்களன்றதுக்காக இந்த 3 கார்பன் அணுக்களும் நேர்கோடு என விளங்கி கொள்ளக்கூடாது. அப்போ இதுக்கு பேர் ப்ரொப்பீன். PROPENE. நீங்கள் ப்ரொப் 1 தேவையில்லை. வகுப்பில் இவர் ஒரு ஆள் தான் இருக்கிறார். 2 பேர் ஒரே பேரில் இருந்தால் நாங்கள் இனிஷியலை சொல்லி கூப்பிடுற மாதிரி இங்கே ப்ரொப்பீன் இது. அப்போ C4H8 என்ற கட்டமைப்பு. இப்போ பாருங்க இதுக்கு இல்லை நான் என்னண்டு இதை நீங்கள் ஒரு அல்கேனை வச்சுக்கொண்டு இதை நீங்கள் இந்த கட்டமைப்பு இப்படி நீங்கள் தருவீங்கள்ன்றதுக்கு ஒரு எளிய சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ C4H8ல் நீங்கள் இது ஒரு நிரம்பிய சேர்வியாக இருந்தால் அல்கேனாக அமையும். C4H10 என்ற ஒரு மூலக்கூட்டு சூத்திரம் வந்து அமையும். உங்களுக்கு அல்கேனா இருந்திருந்தால் கார்பன் எண்ணிக்கையை மாற்றாங்க, ஐதரசன் எண்ணிக்கை 2 கொடுங்க. அப்போ அங்கே அல்கேனில் CH3 CH2 CH2 CH3 என்ற ஒரு அல்கேன் வரும். அடுத்தது CH3 CH இங்கே CH3 CH3 உங்களுக்கு அல்கேனுக்கு C4H10க்கு 2 கட்டமைப்புகள் தான் இருக்கு. A பியூட்டேன், B 2 மெதைல் ப்ரோப்பேன். இப்போ இந்த கட்டமைப்பு அல்கேன் இந்த கட்டமைப்பில் நீங்கள் இப்போ கவனிங்க, நான் இலக்கம் போடுறேன் பாருங்க. உபடத்தடியில் நீங்கள் சமனா பிரிச்சிங்கன்னு சொன்னால் அங்காலையும் CH2 இங்காலையும் CH2 இங்காலையும் CH3 அங்காலையும் ஒரு சமச்சீர் தன்மை இருக்குது. இதில் 1 போடுங்க, இதில் இப்போ 2 போடுங்க. இந்த காமெண்ட்ல இங்கால 1ன்றது அந்த 1 தான். அப்போ அதில் 1 போட்டு பிரியோசனம் இல்லை. இங்கேல இதில் இந்த CH என்ற கார்பன் அணு CH சுற்றி CH என்ற கார்பன் அணுவை சுற்றி நான்முகி அமைப்பு, நான்முகி வடிவத்தில் உங்களுக்கு 3 மெதைல் கூட்டம் இருக்கு.
அந்த 3 மேதைல் கூட்டமும் சமச்சீராத்தான் இணைஞ்சிருக்க போதும். அப்ப இதுல நான் 3 2 போடுறேன். இது என்ன 1 2 3 போட்டிருக்கிறேன்னு கேட்டீங்களா, இந்த 1 2 3 கண்ட இரண்டு இந்த 3 இடத்திலே நாங்கள் பக்கத்து பக்கத்து காமன் அடுத்தடுத்த காமன் இப்போ உதாரணம் 1 2 போட்ட இடத்துல இந்த 2 காமனுக்கு இடையில 2 ஒவ்வொரு ஐதரசனை கலட்ட போறோம். அப்ப இதுல ஒரு ரெட்ட பிணைப்பு வரும். இதுக்கு இடையில ஒவ்வொரு ஐதரசனை கலட்ட போறோம், ரெட்ட பிணைப்பு வரும். இதுக்கு இடையில ஒவ்வொரு ஐதரசனை கலட்ட போறோம், ஒரு ரெட்ட பிணைப்பு வரும். அப்ப நீங்கள் இப்ப இங்க வாங்க, இதுக்கு இந்த C4H8 என்ற கட்டமைப்புக்கு நீங்கள் CH3 அதை வச்சுக்கொண்டு எழுதுங்க. CH3 CH2 CH11 CH2. அடுத்தது B CH3 சவுண்ட் அடிக்கடி பிரச்சனை அப்போ நாங்கள் வெள்ளிக்கிழமைக்குள்ள சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்துவோமா? சரியா? சரி, பிள்ளைகள் நீங்கள் தான் ரைட், பிள்ளைகள் குழம்பாங்க ரைட். பார்ப்போம். இது கொஞ்சம் முக்கியமாக நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டியதான் இந்த கட்டமைப்புகளில் பிள்ளைகள் குழம்புறது. ரைட், நீங்கள் அதை பற்றி யோசிக்க எங்கே இருக்க பார்ப்போம். ரைட், அப்போ இதில் அல்கேனை வச்சுக்கொண்டு நீங்கள் என்னென்ற அல்கீன்கள கட்டமைப்பு உயிர்த்தறியலாம்ன்றதுக்கு ஒரு எளிய உதாரணம் சொன்னான். C4H10 என்ற அல்கேன் 2 1 பியூட்டேன், அடுத்தது 2 மெதைல் ப்ரொப்பேன். அதில் நான் இலக்கமிட்டு காட்டியிருக்கிறேன். அப்போ 3 அல்கீன்கள் தான் சாத்தியம். நீங்கள் 4 சொல்லி சும்மா கண்டபடி இலக்கமிட்டீங்களா ஒரே கட்டமைப்பை தான் திருப்பி எழுதியிருப்பீங்க. பெயரிடப்படி எழுதினீங்கள் என்று சொன்னால் அது கட்டமைப்பு வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு நீங்கள் இங்கே இருந்தால் இலக்கம் 1 2 3. அப்போ உங்களுக்கு இது மெதைல் கூட்டம் 2 மெதைல் ப்ரொப்பேன். அப்போ இதுகளுக்கு பேரிடுங்க பியூட் ஈன். இதுல பிரச்சனை என்னன்னு கேட்டா பியூட்டீன் இதுக்குள்ள இடவெளி வரக்கூடாது, பியூட் ஈன். அப்ப சேர்த்து எழுத வேணும். ரைட், ஆனா இதுல பிரச்சனை இதல்ல. இப்ப நான் சொல்ல வாரது இங்க 1 2 3 4 பியூட்டீன் சொன்னா இதுவும் பியூட்டீன் தான். அப்ப அவருக்கு கட்டாயம் நீங்க இலக்கமிட வேணும். அப்ப 1 பியூட்டீன் சொல்லலாம், இல்லாட்டி பியூட் -1 ஈன் சொல்லலாம். இது பியூட் 2 ஈன், பியூட் -2 ஈன். அப்போ 1க்கு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டால் அதை எதென்றாலும் 2 கட்டமைப்புகள் ஒரே மாதிரி இருக்க இலக்கங்கள் கட்டாயம் சொல்லணும். இது பியூட் 2 பியூட் ஈன், அதாவது பியூட் 2 ஈன்னு சொல்லலாம், 2 பியூட் ஈன்னு சொல்லலாம். அடுத்தது இது 1 2 3 பிரதியிட்டீங்கன்னு சொன்னால் இது ஒரு மெதைல் கூட்டம் பிரதியீடு. அப்போ 2 மெதைல் ப்ரொப்பீன். நீங்க ப்ரொப்பீனுக்கு இலக்கம் சொல்ல வேணும் இல்லை, ப்ரொப்பீன் சொன்னானே. அப்போ 2 மெதைல் ப்ரொப்பீன். ரைட், இதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு ஒரு கேள்வி அங்கே இருக்கு. அடுத்தது இதுல ஒரு நோட் ஒன்று கீழே தந்திருக்கு. C4H8 என்ற மூலக்கூட்டு சூத்திரமுடைய அல்கீன்கள்ட இப்போ உதாரணத்துக்கு இந்த B என்ற கட்டமைப்பு பாருங்க, பியூட் 2 ஈன். பியூட் 2 ஈனில் உங்களுக்கு சமபௌதிகம் என்று சொல்லி கேத்திர அணுத சமபௌதிகம் இருக்கும். அதாவது 2வது ஒரு கட்டமைப்பு பிறகு 2 கட்டமைப்பு அதுக்குள்ள உடையும். அப்ப அதுல 2 கட்டமைப்பு சாத்தியமா வரும். அப்ப கட்டமைப்புகள் எண்ணிக்கை 3, ஆனா சமபௌதிகங்கள் எண்ணிக்கை என்று சொன்னா 4 வரும். சமபௌதிகங்கள் எண்ணிக்கை 4 என்ற கேத்திரானுத சமபௌதிகம் ஒளிய சமபௌதிகம் என்று 2 சமபௌதிகங்கள் படிக்கல. அதை பற்றி விரிவா பார்ப்போம்.
இப்போ உங்கள்கிட்ட அடுத்ததாக கேள்வி கேட்டிருக்கு C5H10 என்னும் மூலக்கூட்டு சூத்திரமுடைய மூலக்கூட்டு சூத்திரத்துக்கு சாத்தியமான ஆல்கைன்கண்ட கட்டமைப்புகள். உங்களுக்கு இன்னொரு 5 நிமிடம் எடுத்துட்டு நான் 12:35-40க்குள்ள இப்போ நான் கிளாஸ் இதில் ஓஃப் பண்ணுறேன். அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை 4 வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அடுத்த கிளாஸ் தொடங்கும். அதில் உங்களுக்கு அல்கீன் கண்ட தயாரிப்புகள், அல்கீன் கண்ட தாக்கங்களை பற்றி படித்து கொண்டு போக வேண்டியிருக்கும். இன்றைக்கு நான் கொஞ்சம் நோட்ஸ்கள் உங்களுக்கு இன்றைக்கு இரவு இல்லாட்டி நாளைக்கு விடுகிறதுக்கு அனுப்பி விடுவேன். மிச்ச தொடர்ச்சியான நோட்ஸ்களை தயவு செய்து நீங்கள் கொப்பியில் நோட்ஸ்களை எழுதி அதில் வர்ற கேள்விகளை முயற்சி செய்து போட்டு இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், சார் என்ன செய்து போகிறார், என்ன நாங்கள் பிளவுறோம். அப்போ உங்களுக்கு நேர வகுப்பில் பாடசாலையில் இல்லாட்டி ஒரு இதில் வகுப்பில் இருந்து படிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் நோட்ஸை கொப்பியில் எழுதி போட்டு நான் அனுப்புகிற வைபரில் அனுப்புகிற நோட்ஸை நீங்கள் எழுதிட்டு அதில் இருக்கிற கேள்விகளே முயற்சியை செய்து கொண்டு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதை பார்த்து கொண்டிருக்க நித்திர வராது. இல்லையாண்டு கேட்டால் நல்லா நித்திர கொள்ளுவீங்க. இல்லாட்டி வேறு இதுகளுக்குள்ள போய் அமர்த்தி பார்த்து கொண்டிருப்பீங்க. வீட்டில் உங்களோட பேரண்ட்ஸ் நினைப்பினம், ஐயோ பிள்ளைகள் இந்த நேரம் 24 மணித்தியாலமும் முடிஞ்சா பொழுதுபட்டா பிள்ளைகள் போனோட வைபரில் இருந்து படிக்குதல், இப்படி பாடசாலைகள் டியூட்டர்கள் நடந்தா கூட எங்களோட பிள்ளைகளை கொடுமைப்படுத்துற இல்லையாண்டு. அப்படியா நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் கொப்பியில் எழுதி படிக்கிறத தான் கூட்ட வேணும். இதை பார்க்குறதுகளை குறைக்க வேணுமென்றால் நீங்கள் ஏதோ ஒரு கிளாஸில் வடிவாக நீங்கள் அனுப்புகிற நோட்ஸை விளங்கி கொஞ்சம் அதை கேள்விகளை செய்யுங்கம்மா தயவு செய்து. இந்த நோட்ஸெல்லாம் முட்கூட்டியே எழுதுங்க. உங்களுக்கு அதுக்காக தான் நான் ஒரு 3 நாள் டைமை விட்டு தான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்போ அதுகளுக்குள்ள கூடிய அளவு எழுதுங்க. எழுதி போட்டு படிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது விளங்கி கொண்டு போகும். கேள்விகளையும் கொஞ்சம் முயற்சி எடுத்து செய்யுங்க. செய்து போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் அது விளங்கும். அடுத்ததாக பாருங்க, C5H10 என்னும் மூலக்கூட்டு சூத்திர சாத்தியமான அல்கீன்கள் யாவற்றினதும் கட்டமைப்புகளையும் IUPAC பேரீடுகளையும் திரட்டாம். ரைட். இப்போ நான் சொன்னது வார வெள்ளிக்கிழமை உங்களுக்கு 10 மணிலேருந்து 10:30க்கு இல்லை, 10:30க்கு அநேகமாக வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நான் தொடங்கக்கூடியதாக இருக்கும். 12க்குள்ள அநேகமாக முடிப்பேன். 12 மணிக்குள்ள 9 மணிக்கு நந்தோ மாஸ்டர்கிட்ட ஃபிசிக்ஸ் சில வேளை அவர் 9:30 ஆகும்னு சொன்னால் எனக்கு 10:30 கிட்ட ஆகும். அப்போ ஒரே இதுதான். இந்த இது இனி மாற்றணும்னு சொல்லி இருக்கணும். இந்த ஐடியும் இந்த பாஸ்வேர்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ 5வது கொஸ்டின், C5H10 என்ற மூலக்கூட்டு சூத்திரத்துக்கு சாத்தியமான அல்கீன்கள் யாவற்றினதும் கட்டமைப்புகளையும் அவற்றின் IUPAC பெயர்களையும் தருக. சமபௌதியங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டால் நீங்கள் அந்த கட்டமைப்புகளில் இருந்து கேத்திரான சமதியம் இருக்கா, ஒளியற் சமதியம் இருக்கான்னு நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டியது வேறு தேவையாக இருக்கும். இப்போ நாங்கள் C5H10ன்றதுக்கு முதல் நான் இப்போ சொன்ன மாதிரி 2 ஐதரசனை கூட்டி அதை C5H12 என்று ஆக்கினீங்கள்னு சொன்னால் இது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்க வேணும். இப்போ நான் C5H12 என்று எழுதியக்கல்லையே நீங்கள் இப்போ பேர் இப்போ பேர் சொல்லுவீங்க, படம் 2 பேர் சொல்லுவீங்க. ஒன்று பென்டேன், மற்றது 2-மெதைல் பியூட்டேன், மற்றது 2,2 டைமெதைல் ப்ரோப்பேன். அப்போ இப்போ ஒற்றையில் நீங்கள் பேர் இப்போ படம் 2 இதை இப்போ எழுதியிருப்பீங்க. CH3 புனைப்புகள் கொடுத்தா என்ன சவுண்ட் போட்டுதா? 1 2 சமச்சீரின் படி இதில் பிரிச்சிங்கன்னு சொன்னால் 1 2 சரியா? 1 2 இதில் 2 கட்டமைப்பு வரும். இந்த A என்றதுக்கு 2 ஆல்கீன் எழுதலாம். B என்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு சமச்சீர்த்தன்மை குலையுது. இந்த CH என்றதில் 2 CH3 கூட்டம் ஒத்த கூட்டம் இருக்குது. இது வேறு கூட்டம். அப்போ இதில் ஒரு ரெட்டப்பிணைப்பு போடலாம், இதில் ஒரு ரெட்டப்பிணைப்பு போடலாம், இதில் ஒன்று போடலாம். இதில் நீங்கள் கீழே போட்டிங்கன்னு சொன்னால் இதுவும் ஒன்று தான். ரெட்டப்பிணைப்பு போட்டு பாருங்க. வேணுமெண்டா எழுதி IUPAC பேர் எழுதுங்க. இங்கே இந்த காமனில் சுற்றி எந்த ஒரு ரெட்டப்பிணைப்பும் போட இல்லாது இந்த நடுக்காமனில் ஐதரசன் இல்லை. அப்போ 2 ஐதரசன் அந்த அடுத்தடுத்த காமன் அணுக்களில் இருந்தால் தான் இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால்
நீங்கள் கட்டமைப்பு எழுதலாம். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். நான் இப்போ இன்னும் கட்டமைப்பு எழுதையில் C5H10க்கு ஆனால் 5 கட்டமைப்பு சாத்தியம் என்ற கட்டமைப்பை வச்சு எழுதிட்டேன். 1 CH3 CH2 CH2 CH double bond CH3 2 CH3 CH2 CH double bond CH CH3 3 CH3 C இதில் CH3 போடுங்க. இதில் CH CH double bond CH2 அடுத்த 4 CH3 C இதில் CH3 C அதுக்கெல்லாம் டபுள் பாண்ட் வரப்போகுது. அப்போ 4 C இதில் டபுள் பாண்ட் CH CH3 5 அஞ்சாவது கட்டமைப்பு நீங்கள் டபுள் பாண்டை இங்கால மாற்றி போடுறது. அதை நான் கட்டமைப்பு இப்படி திருப்பி இந்த வசதிக்காக நான் பேருற வசதிக்காக மாற்றி எழுதுறேன். நீங்கள் எப்படி எழுதினாலும் அது பிரச்சனை இல்லை. அஞ்சாவது கட்டமைப்பு CH3 CH2 C double bond CH2 CH3 அதாவது இந்த இதுக்கிடையில் உங்களுக்கு ரெட்டப்பிணைப்பு போட்டிருக்கு. அதை நான் திருப்பி எழுதியிருக்கேன். அவ்வளோதான், ஒரு பிரச்சனை இல்லை. எல்லாம் கட்டமைப்பு அது ஒன்று தான். அதுக்குள்ள நீங்கள் ரெட்டப்பிணைப்பு மாற்றி எழுதினேன்னு பேர் இடைக்குள்ள ஒரே கட்டமைப்பு. 5 கட்டமைப்பு. இந்த பெயர் உங்களுக்கு தெரியணும். இதில் 2 ஒரே மூலக்குடி சூத்திரம். இதுகளில் நேர்ச்சங்கிலி 5 காமனில் ரெட்டப்பிணைப்பிடம் மாறுது. அப்போ பென்ட் PNT பென் டேஷ் கூடிய அளவு அந்த வெளியில் எழுதாமல் ஈனோடைய சேர்த்து எழுதிக்கொள்ளுங்க. பென் டேஷ் 2 பென் டேஷ் 1 E முடிக்கிறேன் தான், இதோட முடிக்கும். பென் டேஷ் 1 E அடுத்தது பென்ட் டேஷ் 2 E அடுத்தது இதிலேருந்து இலக்கம் 1 2 3 4 3 டேஷ் மெதைல் 3 டேஷ் மெதைல் பியூட் டேஷ் 1 E அடுத்தது இங்கே 1 அதாவது இங்கே நம்பரை கவனிச்சு கொள்ளுங்க. ரெட்டப்பிணைப்புக்கு குறைந்த இலக்கம் 2 பக்கம் இருந்து நம்ப பண்ணினாலும் 2 தான் ரெட்டப்பிணைப்புக்கு குறைந்த இலக்கம் 2 பேரும். ஆனால் மெதைல் கூட்டத்துக்கும் குறைந்த இலக்கம் வரணும். அப்போ 1 2 3 4 அப்போ உங்களுக்கு தெரியணும் 2 டேஷ் மெதைல் பியூட் டேஷ் 2 E அடுத்தது கடைசி 5வது கட்டமைப்பு. நீங்கள் ரெட்டப்பிணைப்பு குறைந்த இலக்கம் அப்போ 1 2 3 4 அப்போ அதிண்ட பெயர் வந்து 2 டேஷ் மெதைல் பியூட் 2 E அதிண்ட பெயர் வந்து 2 டேஷ் மெதைல் பியூட் 1 E என்று வரும். சரிதானே? 5வது கட்டமைப்பு. ഇതിന്റെ കട്ടமைப்பு 2-methyl but-1E. ரைட் பிள்ளைகள், இப்போ இதோட நான் முடிக்கிறேன். உங்களுக்கு 6வது கேள்வியா இருக்கு. C7H16 என்ற மூலக்கூட்டு சூத்திர சாத்தியமான அல்கேன்கள் யாவற்றினதும் கட்டமைப்புகளை மற்றும் IUPAC பெயர்களையும் தருக. அடுத்த கிளாஸ் நாங்கள் அதை பற்றி பார்ப்போம். அப்போ அதில் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் நான் உங்களுக்கு அதையும் தொடங்கி அடுத்தது அல்கீன்கள தயாரிப்பு முறைகளையும் தாக்கங்களையும் பார்ப்போம். நான் தாக்கங்கள் அநேகமாக இன்றைக்கு நோட்ஸ் எழுதி அனுப்புவேன். அது நான் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அதை கொஞ்சம் முழங்கப்படுத்துவேன். கூடிய அளவு எழுதி கொள்ளுங்க. மற்ற இதில் வர்ற கேள்விகளையும்
நீங்கள் கூடிய அளவு செய்து கொண்டு வாங்க. பேணியால் செய்யுங்க. பிள்ளையா இருந்தால் நீங்கள் பக்கத்தில் அந்த கட்டமைப்பை சேர்த்துக் கொள்ளுங்க. இதண்டுங்க. நான் உங்களுக்கு இடம் விட்டு தான் உண்மையில அனுப்புகிறேன். நீங்களும் ஒரு 2-3 வரையும் கூட கொஞ்சம் இடம் விட்டு எழுதி கொள்ளுங்க கொப்பியல்ல. கூடிய அளவு இந்த பக்கங்களை போட்டு சைட்டுகள் என்றாலும் உங்களுக்கு ஒரிஜினல் பக்கத்தை நீங்க போட்டுக்கொள்ளுங்க. சைட் கேக்குதா? கேக்குதா? அந்த இதுக்கெல்லாம் ஆட்டுப்படுறதான் நாங்கள் கேக்குது. சரிங்க, சரி, பிரயோஜனம் இல்லை. ரைட். சரி, நான் சொல்லிட்டேன் தானே. இனி வெள்ளிக்கிழமை தொடங்கி மிச்சத்தை செய்வோம். ம், ஓகே, 2 நிமிஷம் போடும். ஒரு நிமிஷம் சொல்லிட்டேன். நாங்க இதுக்குள்ள இது செய்யணும். என்ன இல்ல, நீங்க ஒரு அட்மிட் பண்ணுங்க. அதானே நீங்க அதை செய்யும். பாருக்கா நீங்க ஆமா பிள்ளை வெளியே சொல்லி போட்டு நாங்கள் இங்க மைக்க ஓன் பண்ணாண்டி பிள்ளைய கேளுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்க கட் பண்ணி வச்சிருந்தா வேற இல்ல. ரெக்கார்டிங் நிப்பாட்டுங்க. ரெக்கார்டிங் நிப்பாட்டுங்க.